விமர்சிக்கிற கூட்டாளிகள், விடுவிக்க உதவாதவர்கள், வீழ்வதை விரும்பும் வஞ்சகர்கள். வஞ்சகர்களோடு ஐக்கியப்படாதீங்கண்ணே. எப்படி பாஸ்டர் கண்டுபிடிக்குது? ஓவராக லவ் பண்ணுவான். ஓவராக லவ் பண்ணுற ஆளை நம்பிடாதீங்க. ஏ தம்பி, அல்லேலூயா. தங்கச்சி, ஓவர் லவ் உடம்புக்கு ஆகாதுப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காலில் விழுந்து சத்தியமாக அப்படின்வான். காலில் விழுகிற ஆளை மட்டும் நம்பாதீங்க, காலை வாரி விட்டுருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அனுபவத்தில் சொல்கிறேன். அல்லேலூயா. நம்பவே நம்பாதீங்க. அப்படியே காலில் விழுவான், கையெல்லாம் முத்தம் கொடுப்பான். ஐயோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் யூதாஸை சொல்கிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இதன் மத்தியில் பவுல் என்ன செஞ்சார்? மூணு காரியம் வேக வேகமாக சொல்ல போகிறேன். முதல் காரியம் விசுவாசத்தை இழக்காமல் விறகு பொறுக்குங்கள். 3 காரியம் திருச்சபை இந்த 21வது ஆண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். முதல் காரியம், விசுவாசத்தை இழக்காமல் விறகு பொறுக்குங்கள். விசுவாசத்தை இழக்காம விறகு பொறுக்குங்கள். இந்த பவுல் விசுவாசத்தை இழக்கவே இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்போ கேள்வி என்னன்னா, தீவு யாருக்கு சொந்தம்? புபிலியுவுக்கு சொந்தம். தீவு யாருக்கு சொந்தம்? புபிலியுவுக்கு சொந்தம். அந்த தீவில் உள்ள ஆட்கள் தான் நியாயப்படி பார்த்தா குளிர் காயறதுக்கு அவனுக்கு தான் விறகை எடுத்து போட்டுருக்கணும். அல்லேலூயா. இப்போ பெரிய கேள்வி என்ன? நூற்றுக்கு அதிபதி அதிகாரம் யாருக்கு சொந்தம்? நூற்றுக்கு அதிபதிக்கு தான் அதிகாரம் சொந்தம். ஆனால் நூற்றுக்கு அதிபதி கூட டேய் நான் சொல்கிறப்ப போடுறா அப்படின்னு சொல்லி, இல்லை ஒருவேளை அவனாவது நான் தான் போடுவேன், விறக போட்டிருக்கணும். ஆனால் பாருங்க, அநியாயத்துக்கு நல்லவங்க பவுல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தில் போய் கை கொடுத்து சொல்லுங்க, அநியாயத்துக்கு நம்மள மாதிரியே நல்லவராக இருந்திருக்கிறாரு. கை கொடுங்கண்ணே, கை கொடுங்க, கூச்சப்படாமல் கை கொடுங்க. அல்லேலூயா. ஆனால் உங்களை 2 பேர் தான் முன்னாடி தோத்துறேன். நான் ஒரு ஆளையும் விடுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநியாயத்துக்கு நல்லவன் பவுல். அல்லேலூயா. நீ எப்படின்னு கேட்குறீங்களா? எப்பா, உன்னுடைய ஊரும் கிடையாது, உன்னுடைய விறகும் கிடையாது, உன்னுடைய மக்களும் கிடையாது, சும்மாவே இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு? அநியாயத்துக்கு என்ன செய்யறாரு? விறகை தூக்கி எடுத்து போட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒழுங்காக எடுத்து போடாமல் இருந்தால் கட்டுரையும் கிடச்சிருக்குமா? நான் சொல்ல புரியுதுங்களா? எடுத்து போடாமல் இருந்தால் கட்டுரையும் கிடச்சிருக்குமா? சும்மாவே இருக்குல்ல இந்த அக்கா ஜெபம் பண்ணலான்னு கூப்பிடுறது, வீட்டில் பஞ்சாயத்தாக வருது, கர்த்தருக்கு புஷ்ஷுன்னு எழும்பிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், சும்மாவே இல்லாமல் செயல்படுற ஆளுக்கு தான் பஞ்சாயத்து வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த சோம்பேறிய பரலோகம் கண்டுக்கிடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை பற்றி அவர் சொல்லலை. அல்லேலூயா. இந்த சோம்பேறியா வாழ்றவங்க, இந்த ஏனாதானமாக வாழ்ற, நான் உண்மைக்கு சொல்கிறேன். பவுல் பாருங்க, விறகு எடுத்து போட்டான், இன்னும் கொஞ்சம் குளிர் காயறதுக்கு என்ன செய்கிறான்? இன்னும் கொஞ்சம் விறகு எடுத்து போடுறான். நான் சொல்கிறேன், நீங்கள் சும்மாவே இல்லாமல் பாஸ்டமாக கூப்பிட்டு, பாஸ்டமாக இந்த ஜெபத்தை போடுங்க, 21 நாள் 40 நாள். உங்கள் அம்மாவும் சும்மா இல்லாமல் 21 நாள் இந்த பலவீனத்துலேயும் பாஸ்டிங் பிரேயராக போட்டு தட்டுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதில் தான் உடனே புஷ்ஷுன்னு வந்துடுது. அல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமாம். உடனே சொல்லுவாங்க, என்னடி வரல உங்கள் பாஸ்டமா டீன்னு தானே சில பிள்ளைகளை மகளாக அப்படி கூடுவாங்களே, என்னம்மா வரல, என்னடி வரல, அது வீட்டில் ஒன்றும் இல்லைம்மா, ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சுமா, அப்போ புஷ் வந்திருக்குமா. அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? ஜப கூட்டத்துக்கு ஏன் வர முடியல? புஷ் எழும்பிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், புஷ் எழும்புதுன்னா அல்லேலூயா, நம்ம புஷ்ஷுன்னு போயிடக்கூடாது. அல்லேலூயா. நான் எதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன்? எவ்வளவுக்குள்ள புஷ் எழும்புதோ அவ்வளவுக்குள்ள நம்மளும் புஷ்பான மாதிரி எழும்பிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இது டக்குன்னு விறக கொஞ்சம் எடுத்து போட்டு கொடுக்குறான், மறுபடியும் எடுத்து போட்டு அப்படின்னு மறுபடியும் எடுத்து அப்படிங்கிறான். உடனே என்ன கட்டுவிரியன், நம்ம ஆள் கட்டுவிரியன் பாஸ்டமா, ஏம்மா வரல, கட்டுவிரியன் கிடச்சிச்சுமா, நான் வரலம்மா இன்னைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டிங் பேர் ஏம்மா வரல, அது ஏன் பிரதர் வரல, ஏன்டா வரல, கட்டுவிரியன்மா, அதனால தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், அதாகப்பட்டது கட்டுவிரியன். எல்லாரும் விறக போட்டாங்களா இல்லையா? போட்டாங்க. ஆனால் போட்டு உட்காண்டாங்க. இவன் மட்டும் எடுத்து போடும்போது கரெக்டாக கடிக்குது பாருங்கள். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கரெக்டாக உங்கள் குடும்பத்தையே கடிக்குதுன்னா நீங்கள் தான் பவுலாக இருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்டாக
உங்க சபையில் இந்த நெருக்கம் வருதுன்னா கர்த்தர் உங்களை தான் கர்த்தர் திட்டத்தில் வைத்திருக்கிறாருன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், எனக்கெல்லாம் ஊழியத்தில் நிறைய கடிக்கிறாங்க. கடிக்க ஒன்றை மறக்காதீங்க. அதை எப்பவும் போல உதறி போட்டு மறுபடியும் பவுல் இன்னும் சில விறகை எடுத்து போட்டான். கர்த்தர் யாருக்கும் சொல்கிறார், விறகை பொறுக்குங்க, விசுவாசத்தை இழக்காம விறகை பொறுக்குங்க. ஆண்டவர் பிள்ளைகளாக யாருக்கோ தேவன் சொல்கிறார், விசுவாசத்தை இழக்காம விறகை பொறுக்குங்கள். முதல் காரியம், விசுவாசத்தை இழக்காம விறக பொறுக்கணும். பைபிளில் 4 பொறுக்கினாங்க. வேகமாக சொல்கிறேன், எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. முதல் காரியம், இஸ்ரவேல் ஜனங்க என்னாகும் 11ஆம் அதிகாரத்தில் 7-8 மன்னாவை பொறுக்கினார்கள். என்ன பொறுக்கினாங்க? என்ன மன்னா? என்ன மன்னா? மன்னாவை பொறுக்கினார்கள். மன்னா எதற்கடையாளம்? வார்த்தை கடையாளம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சத்திய வசனத்தை கேட்கிற பிள்ளைகளாய் நாம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தினமும் வேத தியானத்தில் வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன், வாசிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். நான் சொல்லுவேன், மன்னாவை எப்போ பொறுக்குனாங்க? 6 நாளும் பொறுக்குனாங்க. 7வது நாள் பொறுக்கூடாது. கரெக்டா? நம்ம பைபிள் அப்படி தானே போட்டிருக்கு. 7வது நாள் பொறுக்கூடாது. அவங்க ஓய்வு நாளில் எல்லாம் சேர்த்தே பொறுக்கிட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 நாளும் உங்கள் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கைகளை தினமும் வசனம் படிங்க. 6 நாளும் உங்கள் வேத தியானத்தில் கவனமாக இருங்க. இஸ்ரவேல் ஜனங்க மன்னாவை பொறுக்குனாங்க. அது வசனத்துக்கு அடையாளம். ஆண்டவர் பிள்ளைகளா, என் தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன், மன்னா பைபிளே படிக்காத பிள்ளைகளா நம்ம வாழக்கூடாது. நான் சொல்கிறேன், வசனம் தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். வார்த்தை தான். எவ்வளவுக்கு எவ்வளோ என் பிள்ளை படிப்பில் மக்கு வீக்கு தத்தியாக இருக்கான், எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் சொல்றா, நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை சொல்ற பிள்ளைய வசனத்தை படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துப்பா. உன் பிள்ளைய கர்த்தர் ராஜாக்கள் மத்தியில, பிரபுக்கள் மத்தியில உன் பிள்ளைகளை அமர வைக்க வார்த்தை தான் உங்க பிள்ளைகளை உயர்த்தும். வசனங்க, வார்த்தைங்க. மன்னாவை பொறுக்கினார்கள். 2வது என்ன பொறுக்கினாங்க? ரூத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கவனிச்சு பாருங்க. ரூத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார், ரூத்து அம்மா, மாமி நகோமி அம்மா, நான் வந்து உனக்கு எனக்கும் வயிறு இருக்கிறனால நம்ம கொஞ்சம் களத்துக்குள்ள நான் போய் நான் கொஞ்சம் தாடியத்தை பொறுக்கிட்டு வரட்டுமா, கதிரை பொறுக்கிட்டு வரட்டுமான்னு கேட்குறா. கோதுமையை பொறுக்கிட்டு வரட்டுமா, ஏன்னா அறுக்க போயிருக்கிறாங்கல்ல எல்லாரும், அதில் சிந்தி கிடக்கிற நான் பொறுக்கிட்டு வரேன் அப்படிங்கிறா. அப்போ கோதுமை எதற்கடையாளம்? மத்தேயு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதுல 25, 26, 38 நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திர. கோதுமைக்குள்ள களைகளை விதைக்கிறான். களை பொல்லாங்குடைய புத்திர. ராஜ்யத்தின் புத்திரர் தான் அந்த கோதுமை, அந்த கதிர். கர்த்தர் சொல்றா, இதுவரைக்கும் சபைகளை நீங்க வசனத்தை பொறுக்கி கொண்டிருக்கிற பிள்ளைங்க 6 நாளும் இனி அடுத்து ஆத்துமாக்களை பொறுக்க பழகுங்கள், சுவிசேஷ அறிவிக்க பழகுங்கள். இந்த 21வது ஆண்டு அந்த சுவிசேஷ பார உள்ளவங்க தலைமையில கை வச்சு ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் நான் சுவிசேஷ பார கொண்ட பிள்ளைப்பா. ஆண்டவரே, நான் பேசுற சுவிசேஷம் சபையில வார ஒரு ஆத்துமாவை சபையில கொண்டு வரணும்பா. ஏன்னா பரலோக ராஜ்யத்துல நீ ஒன்னும் செய்யலன்னு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் அந்த சாட்சி எடுக்க விரும்பல. உத்தம் உண்மையும் உள்ள ஊழியக்காரன் கர்த்தர் என்ன குறிச்சு சாட்சி கொடுக்கணும்னா சுவிசேஷ பாரம் எங்க சபையை பிடிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஆத்தும ஆதாயம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை சபையில ஆத்துமாக்களை கொண்டு வரணும் இயேசுவின் நாமத்துல. 2வது என்ன பொறுக்கணும்? ஆத்துமாக்களை பொறுக்கணும். ஒரு உண்மையான கிறிஸ்தவ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, நான் 5 வருஷம் விசுவாசி, 10 வருஷம் விசுவாசி, 15 வருஷம், 20 வருஷம் விசுவாசியை கூட இருந்துட்டு போங்க, ஒத்த ஆத்துமாவை சம்பாதிக்கலன்னா அப்பிரயோஜனமான ஊழியக்காரனேன்னு அர்த்தம். ஆத்தும ஆதாயம் வேணும். இந்த நாளில் ஒரு முடிவெடுங்க. 20 ஆண்டு காலம் நீங்கள் எப்படி இருந்தீங்க எனக்கு தெரியாது. தங்கச்சி, தம்பி, இந்த 21வது ஆண்டு உன் ஸ்கூலில் உன் நண்பனை ஆண்டக்குள்ள கொண்டு வரணும். உன் ஸ்கூலில் உன் சிநேகிதியை, உன் தோழியை ஆண்டக்குள்ள கொண்டு வரணும். காலேஜில் உன் நண்பனுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு இயேசுவை பற்றி பேசணும். சொல்றது உன் கடமை, பேச வேண்டியது உன் கடமை, பொறுக்க வேண்டியது உனக்கு கடமை. நான் சொல்றேன், ஊழியர்கள் நாங்களாம் அறுக்கிறோம் அங்கங்க, ஆனா உங்களை பொறுக்க தானே சொல்றேன். நாங்க ஊழியத்துல 100களை 1000களை ஆண்டக்குள்ள கொண்டு வரணும்னு தானே எழுப்புதல் பாரத்துல அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்? அறுக்கணுமே அறுவடைன்னு நாங்க ஓடுறோம். ஆனா எங்க பிள்ளைகள் நீங்க அறுக்க பிரயாசப்பட முடியாட்டாலும் பொறுக்கிறதுக்காக சுவிசேஷ அறிவிக்க பொறுக்கிற எண்ணத்துல வாங்கன்னு. சுவிசேஷம் வேணும். இயேசுவை பத்தி பேசுறவன் அவன்தான் உண்மையான ஆணுடைய பிள்ளை. வேதம் சொல்லுது, என் நாமத்தை மனுஷர் முன்னதாக மறுதலிக்கிறவன் நானும் பிதாவின் முன்னதாக மறுதலிப்பேன். ஆனால் மனுஷர் முன்னதாக அறிக்கை செய்கிறவன, உத்த உண்மையும் உள்ள ஊழியக்காரன் அவன பிதாவின் முன்னதாகவும் தூதர் முன்னதாகவும் அறிக்கை செய்வேன். சபையில் வர்றது ஈஸி,
சண்டே சர்ச்சில் நல்லா ஆராதிக்கலாம், நல்லா செய்தி, இதெல்லாம் ஈஸி. நான் சொல்கிறேன், பரலோகம் வர்றத ரொம்ப கஷ்டம். கர்த்தர் சொல்கிறா, பரலோகத்தில் எஜமானன் தூர பிரயாணம் போயிருக்கிறா, மீண்டும் இயேசு வரப்போறாரு. கணக்கு கேட்பாரு. கதிரை ரூத்து பொறுக்கணும். நீங்கள் பொறுக்கணும், ஆத்துமாக்களை பொறுக்கணும். நான் சொல்கிறேன், வெளியில் பொறுக்கிறதுக்கு முன்னாடி முதல் உங்கள் வீட்டில் உள்ள ஆளையாவது பொறுக்குங்க. உங்கள் கணவனை இழந்துடாதீங்க. உங்கள் வீட்டில் உள்ள உறவுகளை, கூட பிறந்தவங்களை, மனைவி சந்ததி இழந்துடாதீங்க. உங்கள் பிள்ளைகளை பொறுக்குங்க, கவனம் செலுத்துங்க. உங்கள் பிள்ளைகள் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஐயோ கொஞ்சம் என் பிள்ளை பைபிள் ரீட் இல்லை, ஜெபம் இல்லை, விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு பொறுக்குங்க. அவன் ஆத்மாவை நரகத்தில் தள்ளிடாதீங்க. உங்கள் பிள்ளைகள் நரகத்தில் தள்ளிடாதீங்க. நீங்களே உத்தரவாதம் எடுத்து பொறுக்கணும். எனக்கு 3 வயசு ஆகக்கூடிய ஒரு பிள்ளை இருக்கிறா, ஒரு மகள் இருக்கிறா. 8 மாதம் 9 மாதம் ஒரு மகள் இருக்கிறா. 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் இப்போவே நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன், இந்த பிள்ளைகளை சரியாய் பரலோகத்தில் சேர்க்கணும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எந்த விதத்திலையும் உலகத்துக்கு தாரவாத்திரக்கூடாது, பரலோக ராஜ்யத்துக்கு தான் நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அதில் தான் பெரிய மகளுக்கு நான் செம்மறியாடுன்னு பேர் வச்சேன். ஆக்னஸ், செம்மறியாடு, உன்னை பலிபடத்துக்குரியவளாய் நான் வைக்கிறேன்னு. ஆனால் இப்போ நான் மறந்துட்டேன். நான் இதை பேர் வச்சு எல்லாம் முடிஞ்சாச்சு. ஆனால் இப்போ அவளுக்கு பொம்மை வாங்கி கொடுக்குறாங்க, எல்லா பொருட்களும் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் இவ பாருங்க, 2.5 வயசு 3 வயசு ஆக போகுது, 2.5 வயசு தான். ஆனால் குட்டி மக அவள் சொல்கிறா, ஏன்னா இதெல்லாம் எல்லா டாயும் வாங்கி கொடுத்தா, அந்த ஒரு கரடி பொம்மை வாங்கி கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அவள் எங்கேயோ யாரோ கொடுத்த ஒரு செம்மறியாட்டு பொம்மையை வச்சுக்கிட்டு, அப்பா எனக்கு இதுதான்ப்பா ரொம்ப பிடிக்குதுங்கிறா. அது உடஞ்சி வேற கிடக்குது. இவ்வளோண்டு பொம்மை எனக்கு இந்த 2 வாரமாக அவள் தூங்காமல் அந்த பொம்மை எங்கன்னு கேட்டு இருக்கிறா. அது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக எங்கே காணாமல் வர போயிடுச்சு. அதை பிடிச்ச அந்த பொம்மை அதையே கேட்டு அதையே வச்சுக்கிட்டு விளையாடுறா. எனக்கு அப்போ தான் ஒரு நாள் நான் இந்த வாரம் தான் யோசித்தேன், இவன் ஏன் செம்மறி ஆடு மேலேயே ரொம்ப பேரே ஏகனஸ் தானே. ஏங்க நான் சொல்கிறேன், நீங்கள் தரிசனத்தில் பிள்ளைகளை என்ன வைக்கிறீங்களோ அதுதாங்க பிள்ளைகளுக்குள்ளே வளருது. நீங்கள் என்ன தரிசனத்தை பிள்ளைகளுக்கு விதைக்கிறீங்க, எந்த தரிசனத்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் போடுறீங்க, அதுதாங்க முளைக்கும். பிள்ளைகளுக்கு மொபைலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. தேவையில்லாம பசங்க, என் தம்பிகளுக்கு, தங்கச்சிகளுக்கெல்லாம் சொல்கிறேன், என் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், மொபைல் வேணாண்டா டே, ஒரு நாள் அது ஒன்று அழிச்சிடும்டா டே, அது ஒரு நாள் புதுசாக வாங்கி கொடுத்தாலும் சார்ஜ் டவுன் ஆயிருண்டா. இது டவுன் ஆகுதுடா, சார்ஜு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்டா. நம்ம வாழ்க்கையில் சார்ஜ் குறையாத மகன். நான் சொல்லுவேன், குப்பையை இதே திருப்பூரில் குப்பையை பொறுக்கிட்டு இருந்தவன், இதே திருப்பூரில் பாட்டில் பொறுக்கிட்டு இருந்தவன். நான் வெறுத்த ஊர் திருப்பூர். நான் வட மாநிலத்துக்கு பீகார் அப்படிப்பட்ட பகுதியில் ஊழியம் செய்கிறதுக்காக பிரயாசப்பட்டவன். நான் உறவுகள், சொந்த பந்த உறவுகள் என்னை கைவிட்டாங்க. எல்லாரும் எங்களை கைவிட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் நானும் என் தாயும் சாகர தருவாய்க்கு போயிட்டோம். அப்படிப்பட்ட நிலைமையில் கடந்த எங்களை இயேசு ரட்சித்து ஊழியக்காரனை மாற்றி இன்னைக்கு இந்த சத்திய வேதம் தான் என்னை மகிமை மேலே மகிமையா எல்லா இடங்களையும் கொண்டு போய் நிறுத்துதுடா. நான் சொல்ல முடியும், அண்ணா உங்கள் முன்னாடி தம்பி உங்கள் முன்னாடி நிற்கிறது எனக்கு தகுதியே இல்லைடா. அக்கா உங்கள் முன்னாடிலாம் நிற்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் ஊழியம் செய்கிறதுக்கு தகுதியே இல்லை. எனக்கு தெரியும் என் பேக்ரவுண்டு, நான் யார் எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பா அம்மா இருந்தும் இல்லாதது போல 13 ஆண்டு காலம் தனிமையில் இருந்தேன். அதனால தான் விதவை இருப்பு நிந்தையெல்லாம் பேச வைக்கிறாரு. வசனத்தில் எந்த பிரசங்கம் பண்ணாலும் அதற்குரிய ஒரு வசனம் கூட என் வாழ்க்கையில் அனுபவிக்காமல் கத்துறேன் வளர்த்தலை. அதனால தான் பாரம், அதனால தான் வெறி, அதனால தான் பிரசங்கத்தில் ஜீவன் வெளிப்படுது. நான் ஏன் அதை வார்த்தை சொல்கிறேன், என் செய்தியை கேட்டு ரவுடி பசங்க கத்தியை தூக்கிட்டு இருக்கலாம் இன்றைக்கி பாஸ்டாக இருக்கிறாங்க. என் பிரசங்கத்தை கேட்டவங்களாம் இன்றைக்கி ஊழியம் செய்கிறாங்க. கிராமத்தில், தெருவில், பட்டணங்கள்லாம் சுவிசேஷம் இருக்கிற மிஷினரிகளாக எழுதியிருக்காங்க. இதெல்லாம் யார்? எங்கேயோ மூலையில் குப்பையை பொறுக்கிட்டு இருந்தது, எங்கேயோ கழுதையா உதவாத பாத்திரம் என்னையே கத்த நிறுத்துவார். இந்த சத்திய வேதத்தை மட்டும் இரவும் பகலும் இதில் தியானமாக இருங்க. இது உங்களை நிறுத்தும், உங்கள் பிள்ளைகளை நிறுத்தும், உங்கள் சபையை நிறுத்தும், உங்கள் ஊழியத்தை நிறுத்தும். பாஸ்டர் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாஸ்டர் நான் பொறுக்குவேன் பாஸ்டர், மன்னாவை பொறுக்குவேன், வசனம் பொறுக்குவேன். 2வது பரிசுத்தவான்கள் ஆத்துமாக்களை பொறுக்குவேன். 3வது என்ன பாஸ்டர் பொறுக்கணும்? 1 சாமுவேல் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 35 வரைக்கும் எழுதி கொள்ளுங்க. அதில் சாலம் அங்கே யோனத்தான் சொல்லுவான், தாவீதுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கறதுக்காக சொல்லுவான், எங்கள் அப்பா உன்னை கொல்ல வராரா இல்லை அவர் சமாதானமாக இருக்கிறான்னு சிக்னல் கொடுக்கறதுக்காக ஒரு வாலிய பையனை, ஒரு பிள்ளையாண்டனை கூப்பிட்டு வந்து அங்கே யோனத்தான் சொல்லுவான், ஏய் தம்பி நான் அம்பை வேகமாக வில்லிருந்து எய்வேன், அந்த அம்பை நீ வேகமாக தரித்து நிற்காமல் பொட்டனை போய் அந்த அம்பை பொறுக்கிட்டு வரியா அப்படின்னு கேட்பான். 3வது இந்த பிள்ளையாடனை வச்சு
அம்பை பொறுக்க சொல்லுவான். மூணாவது வேதத்தில் எதை பொறுக்குனாங்க? அம்பை பொறுக்குனாங்க. அம்பு எதற்கடையாளம்? சங்கீதம் 127 சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்கன்னா, வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்பு கொப்பா இருக்கிறாங்க. அம்பு எதற்கடையாளம்? வாலிபர்களுக்கு அடையாளம். அம்பு எதற்கடையாளம்? உங்கள் பிள்ளைகளுக்கு அடையாளம். அம்பு எதற்கடையாளம்? வெளியில் கிடக்கிற அநேக ஜனங்கள், வாலிப பசங்க, வாலிப பிள்ளைங்க கெட்டு இயேசுவை தெரியாமல் பாவத்தில் உழன்று கிடக்கிறாங்களா? அப்படிப்பட்ட பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை சபைகளை கொண்டு வருவேன்னு ஒப்பு கொடுங்க. இந்த 21வது ஆண்டில் எங்கள் சபைகளை வாலிபர்கள் நிரம்பிட்ட ஆண்டவர். இந்த 21வது ஆண்டில் எங்கள் சபைகளை வாலிப பிள்ளைங்கள்லாம் நிரம்பிட்ட ஆண்டவர். அப்பா, இந்த 21வது ஆண்டில் என் மகன் வரமாட்டான்னு சொல்றவங்க, ஐயோ என் மகன் வரமாட்டான்னு சொல்றவங்க, அந்த வாலிப பிள்ளைகளையும் வாலிப பசங்களையும் உங்கள் சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவாராக, தேவன் கொண்டு வருவாராக. ஒரு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளையை கொண்டு வாங்க. என் மகன் ஊழியக்காரனா மாறட்டும், என் மகன் ஊழியக்காரியா மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த அம்பை பொறுக்கி கொண்டு வருகிறோம். பொறுக்கி கொண்டு வரும். 2 பிள்ளைய பெற்றவங்க, ஒரு பிள்ளை பின்வாங்கி கிடக்கிறான். அப்படி இருக்கீங்களா? வரணும். யாருக்கு சொல்றான்னு எனக்கு தெரியாது. வரணும். உன் பிள்ளையை கொண்டு வரணும். உங்க மகளை கொண்டு வரணும். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போங்கிற இந்த உலகத்திலே ஒரு பெரிய பரலோகத்தில் பெரிய ஆசீர்வாதம், உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம் அப்பாவுக்கு ஊழியம் செய்கிறது. பரலோகத்தில் பெரிய ஆசீர்வாதம் குடும்பமாக வந்து சேர்றது. என்ன கேட்டிங்கன்னா இது 2 தான் பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் நான் ஊழியம் செய்கிறேன். பாடுகள் இருக்குங்க, நெருக்கங்கள் இருக்குங்க, போராட்டங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் எல்லாம் இருந்தாலும் என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நான் அவருக்காக ஊழியம் செய்கிறேன். நான் அவருக்காக ஊழியம் செய்கிறேன். இந்த 21வது ஆண்டு மன்னாவை பொறுக்குங்க, கதிரை பரிசுத்தவான்களை பொறுக்குங்க, 3வது அம்பை பொறுக்குங்க, 4வது விறக பொறுக்குங்க. விறகு எதற்கு அடையாளம்? எரேமியா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தை அக்கினியா, என் ஜனத்தை விறக ஆக்குவேன், ஆத்துமாக்களை பொறுக்கணும். நான் இந்த கதிர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்களை பொறுக்கணும். வசனம் போட்டிருக்கு, ராஜ்யத்தின் புத்திரர்னு போட்டிருக்கு. பரிசுத்தவான்களை பொறுக்கணும், ஆத்துமாக்களை பொறுக்கணும். பரிசுத்தவான்கள் என்ன? உங்கள் சபையில் ஒவ்வொரு ஸ்பெஷல் மீட்டிங்கும் தேவதாசர் வராங்களா? என் சர்ச்சில் நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, இந்த குறிப்பிட்ட இந்த மாதத்தில் பல ஊழியக்காரங்க சபையில் வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வருஷ முடிவுக்குள்ளே 100 ஊழியக்காரங்க சபையில் கால் வச்சிடணும். ஆண்டவரே, பரிசுத்தவான்களை பொறுக்கணும். பேர் என்னங்க பேர்? ஸ்தாபனம் என்னங்க ஸ்தாபனம்? நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, கத்தோலிக்க திருச்சபையாக இருக்கட்டும், சிஎஸ்சி திருச்சபையாக இருக்கட்டும், டிஎல்சி திருச்சபையாக இருக்கட்டும், பேப்டிஸ்ட் மிஷனாக இருக்கட்டும், இசிஏ சர்ச்சாக இருக்கட்டும், ஏஜி சர்ச்சாக இருக்கட்டும், ப்ரொட்டஸ்டண்ட்டாக இருக்கட்டும், எல்லா திருச்சபைகளையும் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங், ஆண்டு விழா அப்படின்னா டக்குன்னு அவங்க எல்லாரும் விசுவாசிகளையும் பாஸ்டமா அந்த டயோசிசன் எல்லாரும் கூப்பிட்டு கேட்கும்போது யாரை கூப்பிடலாம்? சுபாஷ் பாஸ்தி இந்த வருஷம் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்ல விரும்புகிறேன்? டினாமினேஷன் நமக்கு வேண்டாயா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்தில் நிற்க போகிறோமே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு நாள் தேவ ராஜ்யத்தில் நிற்க போகிறோம். அதனால தானே உங்களுடைய தாயார், உங்களுடைய ஊழியக்காரர் பிரயாசம் எடுக்கிற இந்த பிரயாசம் எல்லாம், பரலோக ராஜ்யத்தில் ஒரு நாள் நாங்கள் வெறுமையாக போகக்கூடாது. எங்கள் சபை வெறுமையாக போகக்கூடாது. பரிசுத்தவான் நாங்கள் பொறுக்கணும், வார்த்தையை நாங்கள் பொறுக்கணும், மன்னாவை நாங்கள் பொறுக்கணும், கதிரை நாங்கள் பொறுக்கணும், அம்பு வாலிபர்கள் நாங்கள் பொறுக்கணும், விறகு ஆத்துமாக்களை பொறுக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க ஆத்துமாக்களை பொறுக்குங்க. ஏசப்பா அதான் கேட்கிறாரு. ஏசப்பா அதான் கேட்கிறாரு. பரலோகத்தில் 2 தான் போகும். பரலோகத்தில் 2 தான் போகும். உங்கள் காணிக்க அதெல்லாம் இந்த பூமியில் தான், அதெல்லாம் கணக்கில் வச்சிருப்பார். 2 தான் பரலோகத்தில் போகும். 1 தேசத்துக்காக, சமுதாயத்துக்காக, என் மக்கள் அழியக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் வடிக்கிற கண்ணீர் துளி, அதான் துருத்தியில் போகுது. 2வது ஆத்மா, உங்கள் மூலியமாக சம்பாதிக்கிற ஆத்மா. உங்கள் மனசாட்சி தொட்டு கேளுங்க. உங்கள் சொத்து இப்போ அந்த 2 அங்கே இருக்கா? உங்கள் சொத்து 2. 1 உங்கள் கண்ணீர், 2வது உங்கள் மூலியமாக சம்பாதிச்ச ஆத்மா. இது 2 அங்கே இருக்கா? 2 அங்கே இருக்கா? 2 அங்கே இருக்கா? நான் எனக்கு ஒரு பாயிண்ட்ல சொல்லி முடிக்கிறேன், ஏன்னா எனக்கு நேரம் பத்தாது. மொத்தம் 3 சொன்னேன், ஆனால் 3ஐயும் பேச எனக்கு நேரம் இல்லை. 1 தான் சொல்லியிருக்கேன். விசுவாசத்தை இழக்காமல் விறகு பொறுக்கணும். பவுல், நீங்கள் பொறுக்கணும். சபைக்காக பொறுக்குங்க.
ரூத் கதிர் பொறுக்கணான்ல, அவளுக்காக மட்டுமா பொறுக்கணா? நகோமிக்காக பொறுக்கணா. உங்களுக்கு ஆவிக்குரிய தாய் நகோமி. நீங்கள் நல்லா கவனிங்க. நகோமியை விட்டுட்டு 2 மருமகள், ஒருத்தி ஒரு பால் முத்தமிட்டு ஓரமாக போயிட்டா. ஆனால் ரூத் மட்டும் நீ எங்கே போனாலும் வருவேன்னா. ஏன் அவன் வந்தா? எனக்கு ஆண்டரை காட்டி கொடுத்தவன் நகோமி, எனக்கு வழிநடத்தினவன் நகோமி. ஒரு பட்சம் நகோமி மைனஸ் நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் மறுபக்கம் நான் சொல்கிறேன் நகோமியுடைய ப்ளஸ் நிறைய இருக்குது. ஏன் தெரியுமா? இந்த 2 மருமகளும் வந்து நிற்கிறாங்க. நகோமி சொல்கிறா, என் மருமக்களே நீங்கள் போயிருங்கம்மா, புருஷனும் இல்லை, என் பிள்ளைகளே செத்துட்டாங்க, நீங்கள் போயிருமா. உங்கள் அப்பா கிட்ட உங்கள் அம்மா வீட்டுக்கு நீங்கள் தகப்பன் உறவின் முறையாக இருக்கிறதுல போய் நீங்கள் வேற ஒரு வாழ்க்கை அமைச்சுக்குங்கன்னு. எந்த மாமியார் சொல்லுவா? யார் சொல்லுவா? ஏய் அவங்களாம் போனால் என்ன, எனக்காக நீ உழைக்கணும், பிரயாசப்படணும். அவள் அப்படி சொல்லலை. சுக வாழ்வை விரும்புகிறா, அடுத்தவருடைய சுக வாழ்வை விரும்புகிறா. நகோமி அனுப்புகிறா. ஆனால் பாருங்க, ஒரு பாலும் என்ன செய்கிறா? முத்தம் கொடுத்துட்டு போயிட்டா. நான் சொல்கிறேன், அதனால தான் அவளை அந்த 1ஆம் அதிகாரத்தில் மட்டும் மக்களே மக்களே மக்களேன்னு எழுதியிருக்கா. அப்படியே என்ன அர்த்தம்? சபையில் 2 கூட்டம் இருக்குது. ஒரு பாலுங்கிறவளும் உள்ளதாக இருக்கா. அப்படின்னா என்ன? முத்தம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கினோட ஓடி போகிறவ இருக்கிறா. உபத்திரம் வந்தவுடனே ஐயோ தாங்காதுன்னு ஓடி போகிறவ இருக்கிறா ஒரு பால். அதில் தான் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் மக்களே மக்களே மக்களேன்னா. சபையில் மக்களாக வரக்கூடாது. ஒரு பால் போயிட்டா. ஆனால் எப்போ ரூத் அடுத்த அதிகாரத்தில் நான் வரமாட்டேங்க, 1:14 1ஆம் அதிகாரத்தில் நான் போக மாட்டேங்க, நான் எங்கே போனாலும் உன்னை பின்பற்றி வருவேன், நீ போகிறதுல நானும் வருவேன், ஊன் ஜனம் என்னுடைய ஜனம், ஊன் தேவன் என்னுடைய தேவன் எப்போ இந்த வார்த்தையை சொன்னாலும் கொஞ்சம் நகோமி இறங்கி மகளேன்னு கூப்பிட்டா. நீங்கள் மக்களாக வாழக்கூடாது, மகளாக வாழணும். ஆண்டவருக்கு மக்களாக ஜனமாக வாழாதீங்க. ஜனம்னு அர்த்தம் கும்பலில் கோயந்தா. பிள்ளைன்னு அர்த்தம் எத்தனை பிஸ்னஸில் ஃபெயில் ஆனாலும் வேலைக்கார சம்பளம் போட்டுனா அட போயான்னு சொல்லிட்டு போயிடுவான். உன் பிள்ளை போக மாட்டான், உன் மக போக மாட்டான். நீங்கள் சபையில் மகளாக இருக்கணும், மகளாக இருக்கணும், மகளாக இருக்கணும். பைபிளில் 5 முறை சொல்கிறா மகளே மகளேங்கிறான் நகோமி. நீங்கள் ரூத் 2 கவனிங்க. மகளே பொறுக்கிக்குள்ளே போறியா, போமான்னு அனுப்புவா. உங்கள் ஆவிக்குரிய தாய் ஊழியம் செய்வதற்கு தான் உங்களை ட்ரெயின் அப் பண்ணி இத்தனை காரியங்கள் சுவிசேஷ அறிவிக்க போங்க, சபையில் ஆத்துமாக்களை கொண்டு வாங்க போன்னு அனுப்புவா. 2:22 சொல்லுவா, வேற ஒரு வயலில் பொறுக்காத, வேற ஒரு வயலுக்கு போய் பொறுக்காத, ஒரே இடத்துல பொறுக்குன்னு சொல்லுவா. ஏன் தெரியுமா? ஒரே இடத்துல பொறுக்குனா தான் ஆசீர்வாதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுக்க வேண்டிய இடத்துல சரியாக பொறுக்கி ஒரே இடத்துல கொண்டு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கேயும் பொறுக்காதம்மா, அங்கேயும் பொறுக்காத. 2வது மகளேன்னு சொல்லி சொல்கிறா. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்கிறா, என் மகளே நீ சுகமாக வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பனான்னு கேட்குறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சுகமாக வாழ்ந்திருக்கும்படி சௌக்கியத்தை, உங்கள் சுக வாழ்வை விரும்புவா. உங்கள் சுக வாழ்வை அதுதான் ஆவிக்குரிய தாய், அதுதான் ஆவிக்குரிய தகப்பன். இங்கே வரும்போது அப்பா டேனியல், இந்த நான் போகிறப்பெல்லாம் சில தகப்பன்மார்கள் ஜெபிக்கிறதுக்குன்னே சில தகப்பன்மாரில் கூப்பிட்டு வருவேன். நீங்கள் நிறைய திருச்சபை, அவர் ரொம்ப வேதனையாக சொல்லிட்டு வந்தார் சில காரியங்கள். நிறைய திருச்சபையில் தகப்பன்மார் இல்லை, தலைவர் இருக்காங்க, தலைவர்கள் இருக்கிறாங்க. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 18 வருஷ கூனி இயேசு வந்து சுகப்படுத்தினார். ஆனால் தலைவன் என்ன சொல்கிறான்? ஓய்வு நாள் வந்து சொஸ்தம். அட படுபாவி, 18 வருஷமாக அந்த வயசான விசுவாசி வந்திருக்கு, உன்னால் தான் சுகப்படுத்த முடியல. எங்கேயோ வந்தவர் சுகப்படுத்திருக்காருன்னா நீ தகப்பனாக இருந்தீன்னா சந்தோஷப்பட்டிருப்ப, தலைவனாக இருந்தீன்னா. உங்கள் சபையில் தகப்பனை, அதாவது தலைவனை வைக்கல, தலைவியும் வைக்கல, தாயை வச்சிருக்கிற, தாயை வச்சிருக்கார். வந்த பாடுகள் ஜாஸ்தி, வந்த பயணம் ஜாஸ்தி. இந்த 20 ஆண்டு காலம் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டாங்க. தேவ ஊழியம் எல்லாத்தையும் பிரயாசப்பட்டு வந்துட்டாங்க. இனி அடுத்து இந்த தரிசனத்தை மகிமையாக எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லி தான் இன்னும் உழைக்கிறனால தான் இந்த கூட்டத்தை இவ்வளவு பிரயாசம் எடுத்து செய்கிறாங்க. தீர்மானம் எடுங்க. அவள் சொல்லுவா, என் மகளே நீ சுகமாக வாழ்ந்திருக்க, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனா, போவாசின் களத்துக்கு போன்னு சொல்லி 3:1 3வது மகளேன்னு சொல்லி போவாசின் களத்துக்கு அனுப்புகிறான். சுகமாய் வாழ்ந்திருக்க.
அதே 3:16 அடுத்து சொல்கிறா, இது என்னம்மா முடியுமோ மகளே, நீ போன செய்தி என்ன அப்படின்னு கேட்பா 16. அப்படி என்ன அர்த்தம்? உங்களை விசாரிக்கிறாங்க. யாரோ சிஸ்டர் சாட்சி சொன்னீங்களே, ஒரு வாரம் வராட்டாலும் உடனே ஃபோன் அடிச்சு செய்தியை விசாரிப்பா. கடைசி 5வது, இது என்னமாய் முடியுமோன்னு பொறுத்துருன்னு சொல்லி உங்களை வழி நடத்துவா. இதுதான் நகோமி, இதுதான் நகோமி. உங்களை பொறுக்க சொல்லி அனுப்புவா, ட்ரைன் அப் பண்ணி அனுப்புவா. வேறு இடத்துல பொறுக்காமல் சரியாய் எந்த விதத்துலையும் கைவர்கள்கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவாதம் எடுத்து சரியாக உங்களை நடத்துவா. வேறோட வயலில் போகாமல் போகணும்னு சொல்லுவா. 3வது, உங்கள் சுக வாழ்வை விரும்புவா. 4வது, செய்தி என்னன்னு விசாரிப்பா. 5வது, உங்களை சரியாக வழிநடத்தி போவாச மனம் முடிக்க மகிமைகளை கொண்டு போய் சேர்த்துருவேன். என் பிரசங்கத்தோடு முடிச்சிடலாமா? அல்லேலூயா. நேரம் கடந்துட்டு பவுல், அதனால தான் எல்லாரும் உக்காந்தாலும் பவுல் பொறுக்குவான், எல்லாரும் அமர்ந்தாலும் பவுல் பொறுக்குவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை அது, கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியம் அது. எத்தனை கட்டுவிரின் கடிச்சாலும் எதையும் பொறுப்பெடுக்க மாட்டேன். விசுவாசத்தை இழக்காம பொறுக்குங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? விசுவாசம் இழக்காம பொறுக்குங்க. ஊழியம் செய்றீங்களா? விசுவாசத்தை இழக்காம பொறுக்குங்க. வேலையில் பிசினஸ்ல ஓடுறீங்களா? விசுவாசத்தை இழக்காம பொறுக்கிட்டே இருங்க. எத்தனை கடிச்சா என்ன, பொறுக்குங்க. ஏன் சொல்றேன்னா, மகிமை தங்குகிற பாத்திரமா கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறா. தேவனுடைய மகிமையை மெலித்தா தீவா இருந்தாலும் என்ன, நான் சொல்லுவேன், ஐயா அந்த யோசேப்புக்கு படுகொலையில் ஆண்டவர் இருந்தார். 2வது, வீண் பழியில் ஆண்டவர் இருந்தார். 3வது, சிறைச்சாலையின் வழியிலையும் ஆண்டவர் இருந்தார். நான் சொல்லுவேன், இந்த யோசேப்புக்கு மாத்திரம் அந்த சிறைச்சாலையில் இருப்பார்னா, பவுலுக்கு தீவுல போனால் இருந்தாரியா, தீவிலையா போனால் இருந்தாருங்கிற. நான் சொல்றேன், நீங்க தீவில கிடையில. கர்த்தர் உங்களுக்கு மகிமையான இந்த பலிபீடத்தில் அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, இந்த தீ எரிகிற இந்த கிரேஸ் மினிஸ்ட்ரி சர்ச்சில் வச்சிருக்கிற உண்மைன்னா, இந்த சபையில உள்ள உனக்கு அந்த மகிமையை தராம இருப்பாரா? உங்களுக்கு அந்த மகிமையை காட்டாம இருப்பாரா? உங்களுக்கு சலக்கரணை கொடுக்காம இருப்பாரா? இப்ப தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவரே, எங்க நாங்க ஆர்ப்பணிக்கிறோம், ஒரு மகிமை எங்க சபையை பிடிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என் பிரசங்கத்தோட முடிக்கிறேன். 2 மாசத்துக்கு முன்னாடி சமீபத்தில் கன்னியாகுமரிக்கு போயிருந்தேன். என்னை ரொம்ப அசைச்ச ஒரு சாட்சி. உங்கள் தாயை போல ஒரு தாய் அங்கே நான் பார்த்தேன். அவங்க ஏதோ ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்காக 3 நாள் 25வது ஆண்டு விழாவுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஆண்டு விழாவுக்கு நான் போயிருந்தேன். அந்த கூட்டத்தில் போன போது அவங்க சாட்சியை கொஞ்சம் சொல்லுங்கம்மான்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சு கேட்கும்போது அவங்க சாட்சி சொன்னாங்க, ஐயா நான் ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவன், முஸ்லீம் மதத்திலிருந்து நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். உடனே அவங்கள பார்த்து கேட்டேன், அம்மா எப்படி நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டீங்கன்னு. உடனே அவங்க சொன்னாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நான் லவ் மேரேஜ் தான் பண்ணி நான் இந்த கன்னியாகுமரிக்கு வந்தேன். ஆனால் என்னுடைய சொந்த ஊர் சென்னை. லவ் மேரேஜ் பண்ணி தான் இப்படி வந்தேன். தெரியாதனமாக என் வாழ்க்கையை இப்படி நான் ஒப்பு கொடுத்த பின்னதாக பல பாடுகள். என்னுடைய கணவனை அடித்து, அவர் குடி வெறியில் பலமாக அடித்து துன்புறுத்துவார். அதனால் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை கூட சரியாக வளர்க்க முடியும். அவ்வளோ பாடுகள் மத்தியில் நான் வாழ்ந்தேன். அப்படிப்பட்ட நிலைமைகளை நீங்கள் எப்படி இயேசு ஏற்றுக்கொண்டீங்கன்னு அந்த அம்மாவை கேட்டேன். உடனே அந்த தாயார் சொன்னாங்க, நான் இயேசு ஏற்றுக்கொண்டதுக்கு என் மகன் தான் ஒரு காரணம் அப்படின்னாங்க. உடனே நான் கேட்டேன், உங்கள் மகனா எப்படி? என் பிள்ளை ஒரு 4 மாத குழந்தையா இருந்தபோது திடீர்னு என் பிள்ளை செத்து போயிட்டான். என் மகன் செத்து போயிட்டான். செத்து போன போதாக நடந்த விஷயம் என்ன, என் கணவனுடைய துன்மார்க்கத்தை நான் ஒரு பட்சம், மறுபக்கம் என் பிள்ளை செத்து போச்சு. இந்த பிள்ளைய நான் உடனடியாக தூக்கினேன். ஐயோ என் பிள்ளை செத்துருச்சேன்னு மனது தாங்கலை. குறப்பிரசவத்தில் பிறந்தவன், மனசு தாங்கலை. உடனே உடஞ்சி போன நான் திடீர்னு ஐயோ என் பிள்ளை செத்துருச்சேன்னு ஏங்கி அழுதேன். அப்படி அழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஞாபகம், நான் போகும்போது வரும்போது ஒரு சர்ச்சை நான் பார்ப்பேன். அந்த சபையில் இயேசு அந்த காரியத்தெல்லாம் சொல்லி அவங்க கூடுதல் ஜெபிக்கிறது சத்தெல்லாம் கேட்ட நாட்கள் உண்டு. உடனே நான் முடிவெடுத்தேன், அந்த பிள்ளையை நான் தூக்கிட்டு உடனடியாக அந்த சபையை நோக்கி வேகமாக போனேன். வேகமாக ஓடி போய் அங்கு என் பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்லி அங்கே கொடுத்த போது எல்லாரும் அவங்க ஏதோ தேசத்துக்காகவே ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிருந்தாங்க. அன்றைக்கு உபவாசம் கொடுங்க ஜெபம் பண்ணிருந்தாங்க. என் பிள்ளை செத்ததை கூட அவங்க பெருசாக நாட்டம் செலுத்தல. எல்லாரும் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் அதுலேயே கவனம் செலுத்திருந்தாங்க. ஒரு கடத்தில் என் பிள்ளை செத்துருச்சுன்னு சொல்லி ஒரு கடத்தில் நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன், ஐயா என் பிள்ளை செத்துருச்சியா, தயவு செஞ்சு என் பிள்ளைய எழுப்ப மாட்டீங்களா ஐயா, உங்கள் இயேசு தான் எழுப்புவார், உங்கள் இயேசு தான் செத்து போன லாசருவை 4 நாள் கழிச்சு உயிரோட எழுப்பினார்னா நிறைய பேசுவீங்களா ஐயா, ஐயா என் பிள்ளை செத்து போயிருக்கு, தயவு செஞ்சு உங்கள் இயேசு எழுப்ப மாட்டாரான்னு. இந்த சத்தம் கேட்ட போதகர், சத்தம் கேட்டவர்
மெல்ல கீழே இறங்கி வந்து அவர் கேட்டார், அம்மா, உன் பிள்ளை செத்து போன பிள்ளைய இயேசு உயிரோட எழுப்புவார்னு நீ நம்புறியான்னு கேட்டார். இதுவரைக்கும் தேசத்துக்காக ஜெபிச்சுட்டு இருந்தவங்க நீ நம்புறியான்னு கேட்டார். உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவளும் சொல்றா, ஐயா நம்புறையா, இயேசு என் பிள்ளைய உயிரோட எழுப்புவார் நம்புறேன். இந்த வார்த்தையை கேட்டபோது உடனே நடந்த விஷயம் என்ன? அவரும் ஜெபிக்க ஆரம்பித்தார். சபை ஜெபிக்க ஆரம்பித்தது. எல்லாரும் கூடி அவர் ஜெபிக்க ஏறக்குறைய 20 நிமிடங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வானம் திறக்க ஆரம்பித்தது. தேவன் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பித்தார். திடீரென்று மூச்சு சத்தம், செத்த பிள்ளை உயிரோட பொழைச்சிருச்சு, மரித்த பிள்ளை உயிரோட பொழைச்சிருச்சு. அந்த அற்புதத்தை நான் கண்ணார பார்த்தையா, அந்த அற்புதத்தை என் பிள்ளை செத்து போன பிள்ளைய பார்த்தேன். என் பிள்ளைக்கு உயிர் வந்துருச்சு. உடனே அந்த பிள்ளைய கட்டி அணைச்சிக்கிட்டேன். அத்தனை பேர் மொத்தத்தில் என் பிள்ளைய உயிர் உள்ளவனா நான் எடுத்துக்கிட்டேன். உடனே அங்கே இருக்கிற ஊழியக்காரங்க எனக்காக வச்சு ஜெபம் பண்ணாங்க, வீட்டுக்கு அனுப்புனாங்க. நான் வாரம் திருச்சபைக்கு போனேன். என் வீட்டுக்காரர் இருக்குன்னா குடிகாரரு, அதனால் என்னை அடிப்பார் உதைப்பார். அதனால் அவருக்கு தெரியாமல் மறைமுகமாக போய் வருவேன். அப்படி போய் வருகிற நேரத்தில் ஒட்டுமே என்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் அவங்க அந்நிய பாஷை பேசுகிறதும், எல்லாரும் அவங்க பரிசுத்தாவிங்கிறதும், நான் உடனே அங்கே இருக்கிற ஊழியரை பார்த்து கேட்டேன், இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இது என்னது? இது அந்நிய பாஷை, இதுதான் பரிசுத்த ஆவியானவர். உடனே அவங்க கேட்குறாங்க, பரிசுத்தாவியா? அந்த பரிசுத்தாவி எனக்கு கிடைக்காதா? நீங்கள் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். உடனே இந்த அம்மாவை வீட்டுக்கு போனாங்க, கதவை பூட்டினாங்க. யாரும் இல்லாத இடத்துல இயேசுவே பரிசுத்தாவியை என்னையும் நிரப்புங்க, என்னையும் பயன்படுத்துங்க நான் ஜெபித்த போது யாரும் இல்லாத அறையில் பரிசுத்தாவியை என்னையும் நிரப்பினார். நானும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன். அந்த அபிஷேகத்தோடு அடுத்து வந்தேன். அப்போ எங்கள் ஊழியக்காரர் என்னுடைய போதகர் கை வைத்தார். இன்னும் சில ஊழியர் வந்தாங்க. கை வைத்த போது, உன் மேலே ஒரு அழைப்பு வச்சிருக்கார், உன் மேலே ஒரு ஊழியத்தின் காரியத்தை வச்சிருக்காருன்னு போது, நான் ஏறக்குறைய 24 வயது கொண்டவள். நான் இயேசுடைய அழைப்பும் ஊழியத்தையும் பிடிச்சிக்கிட்டு என் மகனை இங்கே கயிறு போட்டு இங்கே கட்டிக்கிட்டு, துணையில் கட்டிக்கிட்டு, ஒரு பக்கம் என் பிள்ளையும் இன்னொரு பக்கம் ட்ராக்ஸ் எடுத்துக்கிட்டு கன்னியாகுமரி முழுக்க நடந்தேன். கன்னியாகுமரி முழுக்க ட்ராக்ஸ் எடுத்து கொடுப்பேன். சில பேர் கேவலப்படுத்துவாங்க, சில பேர் தூஷிப்பாங்க, சில பேர் மானவங்கப்படுத்தும்படி காரியங்கள்லாம் பேசினாலும் அவதூறுப்படுத்தினாலும் எல்லாவற்றையும் நான் பொறுப்பெடுக்காமல் நான் சுவிசேஷம் அறிவித்தேன். இயேசுவின் காரியத்தை பேச ஆரம்பித்தேன். அப்படி வைராக்கியமாக ஓடி வருகிற அந்த காலகட்டத்தில் என் கணவன் அடிப்பார். அவருடைய துன்மார்க்கத்தனம் பெருகுச்சு. அடிக்கடி கட்டுவிரி எழும்புவது போல எழும்பிக் கொண்டே தான் இருந்துச்சு. ஆனாலும் நான் ஊழியத்தை விடலையா. ஒரு கட்டத்தில் நான் ஊழியத்தை செஞ்சு வரும்போது திடீர்னு வீட்டுக்கார் பயங்கரமாக அடிக்கும் போது, கடைசியில் என் வீட்டாருடைய சொந்தக்கார் ஒரு அம்மா ஓடி வந்து, முதல்ல நிறுத்துங்க மச்சான், முதல்ல நிறுத்துங்க, எதுக்கு இவங்களை அடிக்கிறீங்க அக்காவா, தயவுசு அடிக்கடி நிறுத்துங்க. உடனே அவங்க கேட்குறா, ஏன்? அது வேற ஒன்றும் இல்லை, ஏன் கணவனார் வயிறு வீங்கி அவர் மருத்துவமனையில் படுத்த போது டாக்டர் கைவிட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க. இந்த ஆள் மரித்து போயிடுவார்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஒரு தாய் இருக்கிறான்னு அக்காவை தான் நான் கூட்டி கொண்டு போய் நிறுத்தி அக்கா ஜெபிக்க ஆரம்பித்த போது அவருடைய வீக்கமெல்லாம் யூரின் வழியாக வெளியே வந்தபோது அங்கே இருக்கிற டாக்டர் வந்து பார்த்தாங்க, அங்கே இருக்கிற நர்ஸ் வந்து பார்த்தாங்க. எல்லாரும் வந்து பார்த்தபோது ஆச்சரியம் அடைந்து மூச்சை அடைந்து எல்லாரும், எப்படி, யார் இந்த தாய், யார் இருந்தவங்க? அக்கா ஜெபத்தை விடவே இல்லை. இன்னைக்கு என் வீட்டார் உயிரோடு இருக்கிறார்னா அது அக்காவுடைய ஜெபம் தான் காரணம். அக்காவுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு, அக்காவுக்குள்ள ஒரு பெரிய வல்லமை இருக்கு. அந்த சக்தி தான், அவன் கும்பிடுற இயேசு தான் அவனை தெய்வத்துக்குரிய பிள்ளையா மாத்திருக்கிறான்னு சொல்லி இந்த வார்த்தையை சொன்ன போது, அக்கா ஊழியத்துக்கு போக விடுங்கன்ன போது அதன் பிறந்தாக கல் நெஞ்சா இருக்கிற கணவனும் விடுவிக்க உதவினான். நடந்த விஷயம் என்ன? இந்த தாயார் தன் பிள்ளையோடு மலை நாட்டுக்கு போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து பழங்குடி மக்கள் மத்தியில் இயேசுவை பேசப்பட்டிராத இடங்களில் மலையில் ஊழியம் செய்து சபையை ஆதாயப்படுத்தி 30-40 ஆத்துமாக்கள் ஞானஸ்தானத்தை கொண்டு வந்து ஏறக்குறைய 4 ஊழியர்களை எழுப்பி கிளை ஊழியங்கள், கிளை சபைகள்னு பெரிய பெரிய காரியங்களை செய்துக்கிட்டு அவங்களுடைய மெயின் சர்ச்சுக்கு தான், கிட்டத்தட்ட 250-300 பேர் இருக்கிற அந்த திருச்சபைக்கு தான் நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். ஏறக்குறைய 250 பேர் இருப்பார்கள் நான் விசுவாசிக்கிறேன். அந்த தாயாருடைய சபைகளை நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, அப்படித்தான் இந்த சபை இங்கே தான் அந்த இடத்த வாங்கி நிறைய போராட்டம், 16-18 முறை கேஸ் போட்டாங்க. அத்தனை கேஸ் மத்தியில் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் ஆர்டர் போட்டு அங்கே கேட்டில் அவன் ஒட்டிட்டு போயிடுவான் நோட்டீஸை. ஆனால் நான் நோட்டீஸை கிழிச்சிக்கிட்டு ஆர்டர் நடத்துவேன். ஒரு பெண், எனக்கு பேரை என்ன தெரியுமா வச்சுருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனில் திமிரு பிடிச்சவன் வச்சுருக்காங்க. ஏறக்குறைய 18 கேஸு. இன்றைக்கி எல்லா கேஸையும் கத்தர் புரட்டி போட்டு இன்றைக்கி மகிமையான ஊழியக்காரியான்னு நடத்திருக்கிறாரியான்னு சொல்லி அந்த தாயார் சொன்னபோது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசி அவங்கள கூப்பிட்டேன், அம்மா உங்களை இந்த அளவுக்கு ஆண்டுக்குள்ள வெளியிடத்ததுக்கு அந்த மகன் எங்கம்மா, அந்த பையன் எங்க, அந்த பையனை கூப்பிடுங்க, நான் அந்த பையனை பார்க்கணும். உங்கள் பையன் எங்க, அந்த பையனை கூப்பிடுங்க, நான் பார்க்கணும். அவங்க மெல்ல சொன்னாங்க, அந்த பையன் இல்லை. ஏன் பையன் இல்லை பாஸ்டர்? அந்த பிள்ளைக்கு அன்றைக்கு ஊழியக்காரர் கை வைத்து ஜெபித்த போது எசேக்கியாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தது போல இந்த பிள்ளைக்கு 15 வருஷம் கூட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க. இவனுக்கு சரியாய் 15 வயசு ஆகும்போது அங்கே தான் இடத்த வாங்கணும். நாங்கள் இடத்த வாங்கி கரையமனதும் அந்த ஆண்டு என் பிள்ளையும் அங்கே கொண்டு வந்து நிறுத்தி அப்படி இருக்கிற வேலையில் தான் என் ஆசை மகன் என்னை ஆண்டுக்குள்ளே வழிநடத்தின மகன். சபையில் உள்ள எல்லாருக்கும் சோகமாக விபச்சார வாழ்க்கையில் இருக்கிற சில சகோதரிகள் அவங்களை வந்து ஆண்டுக்குள்ளே வழிநடத்தி அந்த விபச்சார வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட பையன் இன்னைக்கு அவனை நினச்சி எல்லாரும் அழுவாங்க. அப்படிப்பட்ட பையன் 15 வயசு ஆகும்போது இங்கே தான் அவன் மறிச்சான். நான் கேட்டேன், அம்மா ஏன் ஆண்டவர் நீ அவனை விதையா தருவியா, நீ தந்தினா உனக்கு அநேக மகன்களை நான் தருவேன்னு சொன்னார். நான் எனக்கு ஆசையான மகனை, எனக்கு நேசமான மகனை நான் விதையா கொடுத்தேன். சிஸ்டர், பிரதர், சபை இந்த 21வது ஆண்டு நீ ஏதாகிலும் நீ விதையா விதைக்கிறதுக்கு நான் உனக்கு பேச வரல. உன்னால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று செய்வான் நான் பேச வந்திருக்கேன். இதுவரைக்கும் 20 ஆண்டு காலம் பயணித்த இந்த சபை ஊழியம் உள்ளேயே சபை முடங்கிருமோன்னு பயமாக இருக்குது. தேசம் ரொம்ப பெருசு, 29 லட்சம் ஜனங்க இருக்காங்க. ஏறக்குறைய 30 லட்சம் திருப்பூரில் இருக்காங்க. 150-200 விசுவாசிகள் கொண்டிருக்கிறோங்கிற இந்த பெருமையில் இந்த மமதையிலேயே ஓடிடுவீங்களா? இல்லை இன்னும் வெளியில் எனக்கு 29 லட்சத்தை பார்ப்பீங்களா? எனக்கு ஆதங்கமாக இருக்குது. கணக்கு கேட்பார் அந்த 60 வயது தாயார். உங்களை மாதிரி தான் பாஸ்டர் 80 நாள் உபவாசம் போடுவேன், சாப்பிடவே மாட்டேன். வருஷத்தில் 80 நாள், வருஷத்தில் 40 நாள், வருஷத்தில் 21 நாள் அவ்வளோ உபவாசம் போடுற அந்த தாயார். அதுக்கப்புறம் என்னால் முடியல. இப்போ வயசாயிடுச்சு, அல்சர்னு டாக்டர்லாம் சொல்கிறதுனால என்னால் முந்தி மாதிரி உபவாசம் போட முடியல. ஆனாலும் உங்கள் செய்தியை யூடியூப்பில் பார்த்தேன். எனக்கு அன்னைக்கு இருந்தாலும் வைராக்கியம், அந்த துடிப்பு, உபவாசம்லாம் நீங்கள் சொன்னீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் உங்களை கூப்பிட்டேன். சிஸ்டர், தங்கச்சி, அண்ணன், அவங்களுக்கு வயசானனால உபவாசம் போட முடியலன்னு அழுகிறாங்க. உங்களுக்கு வயசு இன்னும் ஆகலை. தங்கச்சி இன்னும் வயசு ஆகலை. தம்பி இன்னும் வயசு ஆகலை. அண்ணன் 60 வயசு உள்ள தாயார், அவங்க சாட்சி. நீ என்ன செய்ய போற? நீங்க என்ன செய்ய போறீங்க? கொடுத்த அற்புதமாய் கொடுத்த மகனையும் கத்தருக்கென்று தாரவாத்து அவர் நிற்பார் என்றால் நாம் என்ன செய்ய போகிறோம்? கத்தரோடு பேசியிருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி எழுந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் என்னை தயவாய் மன்னிக்கணும். நான் ஒரு காரியம் தான் பேசியிருக்கேன். உங்களை முழுமையாக பேச நேரம் இல்லாதனால தான் அதோட முடிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் பேச வேண்டிய காரியத்தை பேசியிருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டேன் பாஸ்டர். நான் விசுவாசத்தை இழக்காமல் விறகு பொறுக்குவேன். ஒருவேளை சர்ச்சுக்கு நான் இங்கே வர்றதுனால, ஒருவேளை ஊழியத்தில் நான் நிற்கிறதுனால நிறைய கட்டுவிரை எனக்கு வரதமாக எழும்பிருக்கு. நான் சொல்லுவேன், கட்டுவிரை எழும்பட்டும். கட்டுவிரை எத்தனை எழும்பட்டும்? எவ்வளோ எழும்பினா என்னையா? உன்னை அழைத்தவர் உங்க கூட இருக்கிற வரைக்கும் ஒன்றும் சேதப்படுத்தாதியா. உங்களை அழைத்தவர் உங்க கூட இருக்கிறாரியா. நான் சொல்லுவேன், யோசேப்புக்கு சகோதரனே கட்டுவிரியன், யோபுக்கு சிநேகிதனே கட்டுவிரியன், சிம்சோனுக்கு சிநேகிதி கட்டுவிரியன். நான் சொல்லுவேன், யோசேப்புக்கு சகோதரனே விஷப்பூச்சி அலமுனா, யோபுக்கு சிநேகிதர்களே விஷப்பூச்சி அலமுறாங்க. ஏன் யோபுக்கு சாதகமா இருக்க வேண்டிய மனைவியே விஷப்பூச்சி அலமுனா. நான் சொல்றேன், யாரு விஷப்பூச்சி அலமுனா? என்ன நீ வீட்டில் போய் வாசிப்பார். முதல் ஆண்டு சொல்லும் போது விஷப்பூச்சின்னு எழுதுறாரு. முதல் கட்டு விரியன் பாம்பு எழுதுறாரு 3ஆம் வசனத்துல. ஆனா 4ஆம் வசனத்துல
விஷப்பூச்சின்னு எழுதுறாரு. ஆனா 5ஆம் வசனத்துல அவன் அந்த வெறும் பூச்சின்னு தான் எழுதுறாரு. அவன் அந்த பூச்சி இந்த மாதிரி தான் எழுதுறாரு. நான் சொல்றேன், ஒருவேளை விரியன் போல எழும்பலாம் துவக்கத்துல. நீ விசுவாசத்தை இழக்காம இரு, அதை விஷப்பூச்சியா மாத்துவாரு. நீ இன்னும் விசுவாசத்தை இழக்காம ஜெபி, அதை வெறும் பூச்சியா மாத்துவாரு. வெறும் பூச்சியா மாத்துவாரு. கர்த்தர் உங்க சபை எல்லாருக்கும் பேசியிருக்கிறா. தேவன் உங்களோட பேசியிருக்கிறா. ஓ, அர்ப்பணிக்கிற நேரம் இது. உங்களை அர்ப்பணிக்கிற நேரம். பாச புரிஞ்சுக்கிட்டு, பாச விலகிக்கிட்டு, ஒரு சாந்திங்கிற ஒரு இஸ்லாம் மதத்தில் இருக்கிற ஒரு பெண், அவ இவ்வளவு வைராக்கியம் அனுப்பானா, அவங்களை கொண்டு கத்து சபைகளை எழுப்புவார்னா, அவங்க தான் பிள்ளைய கர்த்தருக்கு விதையா முழுமையா அர்ப்பணிச்சிருப்பாங்கன்னா, விதையா அர்ப்பணிச்சிருப்பாங்கன்னா, ஆண்டவரே நான் புரிஞ்சுக்கிட்டேன், பாஸ்டர் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் வாழ்நாள் முழுக்க நான் ஏதாவது ஒன்று இந்த ஊழியத்துக்கு செய்யணும், நான் வாழ்நாள் முழுக்க நான் ஏதாவது ஒன்று தேவனுக்கு செய்யணும், என் வாழ்நாள் முழுக்க நாங்க ஏதாவது ஒன்று எங்க ராஜ்யத்துக்கு, தேவ ராஜ்யத்துக்கு நாங்க செய்யணும். சுயமான ராஜ்யம் சாகட்டும், தேவ ராஜ்யம் எழுமட்டும். சுயமான ராஜ்யம் சாகட்டும், தேவ ராஜ்யம் எழுமட்டும். இதுவரைக்கும் சுயமா நீ வாழ்ந்திருக்கலாம், இதுவரைக்கும் சுயமா நீ சபைக்கு பயன்படுத்தி இருக்கலாம், இதுவரைக்கும் நீ சுயமா ஓடி இருக்கலாம். இல்ல, இனி தேவ ராஜ்யம், இனி தேவ ராஜ்யம், இனி தேவ ராஜ்யம். இதுவரைக்கும் நீ சுயமா உன் குடும்பத்துக்கு உழைச்சிருக்கலாம், இனி தேவ ராஜ்யத்துக்கு உழை, இனி சபைக்கிற உழை, இனி சபைக்கிற விதை, இனி சபைக்கிற கொடு, இனி சபைக்கிற பிரயாசப்படு. ஓ, இயேசுவின் நாமத்துல விதைக்கிறவன், விறகு பொறுக்கிறவன், மண்ணாவை பொறுக்கிறவன், அப்ப பொறுக்கிறவன், கதிரை பொறுக்கிறவன காத்த விடாத விடாத. கர்த்தாவே நான் பொறுக்க விரும்புகிறேன், நான் பொறுக்க விரும்புகிறேன், நான் பொறுக்க விரும்புகிறேன், நான் பொறுக்க விரும்புகிறேன். விஷப்பூச்சியை கடிச்சும் அஞ்சாமல் அஞ்சாமல் அஞ்சாமல். எத்தனை விஷப்பூச்சி கடிச்சா என்ன, பவுலுக்கு அதை குறிச்சு கவலை இல்லை. விஷப்பூச்சி கடித்தும் அஞ்சாமல் உன்னத திட்டம் என் மேல் உண்டு என புரிந்து கொண்டவன். கத்த சொல்றா, உங்க மேல உன்னைய திட்டம் இருக்குன்னு தெரிஞ்ச பிள்ளைங்க எத்தனை விஷப்பூச்சி எழுமனா என்ன, நான் சொல்றேன், இந்த சபையை குறிச்சு உன்னைய திட்டம் இருக்கு, இந்த பிள்ளைகளை குறிச்சு ஒரு உன்னைய திட்டம் உண்டு. சிஸ்டர் உண்டு, தம்பி உன்னை குறிச்சு ஒரு உன்னைய திட்டம் இருக்குடா, உங்களை குறிச்சு ஒரு உன்னைய திட்டம் இருக்கு சபையே. எத்தனை விஷப்பூச்சி கடிச்சா என்னையா, அண்ணன் அக்கா அப்பா, எத்தனை விஷப்பூச்சி கடிச்சா என்ன, நான் சொல்றேன், உன்னை திட்டம் ஏன் மேல இருக்குன்னு பவுல் புரிஞ்சதுனாலதாயா அவன் சாவ மாட்டேன்னு சொல்லித்தான் உதறி போட்டு அவன் குளிர்காயிரான். அவனுக்கு தெரியும் சாவ மாட்டேன். உங்க மேல திட்டம் இருக்கு, உங்க தாவிக்குரிய தாய் மேல தரிசனம் இருக்கு. தரிசனம் நிறைவேறி முடிகிற வரைக்கும் சாவ பார்க்க போறது இல்லை. தரிசனம் நிறைவேறி முடிகிற வரைக்கும் சாவ பார்க்க போறது இல்லை. தரிசனம் நிறைவேறி முடிகிற வரைக்கும் உன் குடும்பமோ, உன் பிள்ளையோ, உன் கணவனோ, உன் மனைவியோ, உன் வேலையோ ஒரு நாளும் மரணத்தை சந்திப்பது இல்லை, மரணத்தை சந்திப்பது இல்லை. ஜெபி ஜெபி மக, ஜெபி ஜெபி தகச்சி, மரணத்தை சந்திக்க மாட்டேன், மரணத்தை சந்திக்க மாட்டேன், மரணத்தை சந்திக்க மாட்டேன். நீ மரணத்தை சந்திக்க மாட்டேன், நீ மரணத்தை சந்திக்க மாட்டேன். ஒரு 3 ஆசீர்வாதத்தை சொல்றேன். 3 ஆசீர்வாதம். எந்த பாஸ்டர் 3 ஆசீர்வாதம்? முதல் ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதம். எத்தனை பேர் விமர்சித்தால் என்ன, விமர்சிக்கிற ஜனங்கள் மத்தியில கர்த்தர் உங்களை நிமிர பண்ணுகிற தேவன், உங்களை நிமிர பண்ணுகிற தேவன். வர 2026 இந்த 21வது ஆண்டுல பிதா குமார் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஓ நிமிர பண்ணுகிற தேவனே, ஓ நிமிர பண்ணுவீராக. முதல் ஆசீர்வாதம், விடுதலையை விரும்பாத விரியன இனி உதற பண்ணுவா. எதெல்லாம் நீங்க விடுதலையை பார்க்காம இருக்கீங்க, இனி ஆண்டவர் அதை உதற பண்றா, உதற பண்றா, உதற பண்றா, உதற பண்றா, உதற பண்றா. உங்க எதுல விடுதலையை பார்க்க முடியல, ஊழியத்துல ஓ எழுத முடியலையா, வேலைகளை எழுத முடியலையா, பிசினஸ்ல எழுத முடியலையா, சுவிசேஷத்துல எழுத முடியலையா, ஆத்துமாதாயத்துல எழுத முடியலையா, வேத தியானத்துல எழுத முடியலையா, இந்த சபையில குரோத்தை பார்க்க முடியாம எழுத முடியலையா, கத்த சொல்றா விடுதலையை விரும்பாத விரியன நானே உதற பண்ணுவேன், உதற பண்ணுவேன். இந்த 21வது ஆண்டு கர்த்தர் உதற பண்ணுவா.
இரண்டாவது ஆசீர்வாதம், விழுந்து சாவான் என விமர்சிப்பவர் முன் நிமிர பண்ணுவார். யாரெல்லாம் உங்க சபை தரிசனத்தை, யாரெல்லாம் உங்க ஊழியத்தை, யாரெல்லாம் உங்க ஊழியக்காரிய, யாரெல்லாம் உங்களை அழிக்க நினைச்சாங்களோ, விழுந்து சாவாங்க நினைச்சாங்களோ, விழுந்து சாவான் விமர்சிக்கிறவங்க மேல இயேசுவின் நாமத்துல அவங்க கண்ணு முன்னாடியே இந்த சபை நிமிரும், இந்த ஊழிய நிமிரும், இந்த சபை, இந்த தரிசனம் வருது மகிமை விடாத பெற்றுக்கோ. நிமிர பண்ணுவாரா. எத்தனை வருஷம், 20 ஆண்டு காலம் குனிஞ்ச வாழ்க்கையெல்லாம் உடைவதாக நிமிர்த்துங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளை நிமிர்த்துங்க. 3வது ஆசீர்வாதம், எந்த பவுல் ஊழிய செஞ்சாலும் அந்த பவுலுடைய ஊழிய செஞ்சதை வச்சு அந்த தீவுல உள்ள எல்லாருமே அந்த கப்பலை, வெறுமையான கப்பலை பழங்கள்லாம் கொடுத்து நிரப்புனாங்க. விளங்காத அற்புதமாய் 3வது ஆசீர்வாதம், விளங்காத அற்புதமாய் உங்க படக நிரம்ப பண்ணுவா. உங்க படகு நிரம்ப போது, உங்க ஊழியம் நிரம்ப போது. படகு கிரேஸ் மினிஸ்ட்ரி நிரம்புவதாக உங்க படக தேவன் நிரம்பப்பட போகிறோம். உதர பண்ணுவா, நிமிர பண்ணுவா, நிரம்ப பண்ணுவா. பிரசங்கத்தோட முடிக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டேன் பாஸ்டர். நிரம்ப பண்ணுவார். படகு வெறுமையை பார்க்குதுன்னு அழாதீங்க. நிரம்ப பண்ணுவார். எல்லாம் விழுந்து சாவான்னு பேசுறாங்கன்னு விமர்சிக்கிறாங்கன்னு அழாதீங்க. நிமிர பண்ணுவார். விடுதலையை விரும்பாம உங்க பிள்ளைக்கு எதிர்காலம், திருமண தடை, சந்ததியை பார்க்க முடியாத தடை, கத்த சொல்றார். விடுதலையை விரும்பாத விரியன இந்த ஆண்டு உதர பண்ணுவா. தாகத்தோட ஜெபி. இயேசுவின் நாமத்துல உதறேன். எங்க பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு விரதமா, என் குடும்பத்துல ரட்சிப்புக்கு விரதமா, என் கணவன் ரட்சிப்பு, என் பிள்ளை ரட்சிப்புக்கு விரதமா எழும்புற விரியன உதறப்படுவா. கடன் நிமிர முடியாம, வியாதி என் பிள்ளைகள் நிமிர முடியாம, மனுஷர்களால ஏமாத்தப்பட்டு இன்னைக்கு அவங்களால நீங்க கடன் மட்டி கிடக்கிற காரியங்கள் கத்த சொல்றார். உதற பண்ணுவார். ஏமாத்திட்டாங்க, உன்னை புறக்கணிச்சுட்டாங்க. உதற பண்ணுவார். உன் படக அவர் மகிமையா கரை சேர்ப்பாரு. உன் படக மகிமையா. ஒருவேளை துவக்கும் போது நெருக்கம் வந்திருக்கலாம். படகு பாதி தூரத்தில் போகும்போது நெருக்கம் வந்திருக்கலாம். கலங்காத. உன் முடிவில் நீ போய் சேரும்போது நெருக்கம் இல்லாம கொண்டு போய் சேர்ப்பாரு. அண்ட சமுத்திரம் சொல்லாமா? இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிட. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும். ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள்
சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். மாற்றோர் சரி செய்து மாற்றோர் சரி செய்து அவருக்காகவே அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று நீருவே. சகோதரா சகோதரி, அவருக்காகத்தான் அனைத்து இழந்தாலும் அவருக்காக 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 அவருக்காகவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொந்த பந்தங்கள் சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். சொந்தம் பந்தன் ஒரு மகிமை இறங்குறத பார்க்கிறேன். ஒரு மகிமை இறங்குறத பார்க்கிறேன். ஒரு மகிமை இறங்குது. இயேசு கிறிஸ்துவில ஒரு மகிமை இறங்குது. ஒரு மகிமை இறங்குது. மாற்ற சரி செய்து எத்தனை மகிமை கிடைத்தால் என்ன கொள்ளலாம். ஓ இயேசுவே மாற்றோ செய்து மடிப்பை அவருக்காகவே அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அரை மகிமை நீடுவே. அவருக்காகவே அனைத்து இழந்தால் மகிமை என்று நீடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சென்று சொல்வோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் இயேசுவுக்காக நான் எல்லாவற்றையும் இழந்தாலும் அவருக்காக நான் கடைசி வரைக்கும் வாழுவேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவருக்காக ஓடுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருக்காக நான் ஓடுவேன். அவருக்காக என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் என் தேவனுக்காய் நான் வாழ்வேன். என் தேவனுக்காய் நான் வாழ்வேன். எகிப்தின் நிந்தைகளை எங்களை விட்டு எடுத்து போட்டவரே, இந்த 20 ஆண்டுகளும் கர்த்தர் எங்களுக்கு செய்தது அற்புதம் ஏராளம். இந்த 21ஆம் ஆண்டுல பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்குள்ளே கர்த்தர் இன்னும் புதுப்பிக்கும்படியா எல்லா நிந்தைகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறபடியா எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறபடியா இந்த 21ஆவது ஆண்டு ஒரு புதிய மாற்றத்துக்கு நேராய் கொண்டு செல்லுகிற ஒரு ஆண்டு. அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்கு நேரம் நடத்தி செல்லுகிற ஒரு ஆண்டு. இந்த கிரேஸ் மினிஸ்ட்ரியை ஆண்டவர் தாமே உயர்த்துகிற ஒரு ஆண்டு. சபை பிள்ளைகளை உயர்த்துகிற ஆண்டு. கர்த்தர் செய்ய நினைத்ததை ஆண்டவரே செய்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நம் மத்தியில் இருக்கிற டேனியல் ஐயா வந்து இப்பொழுது ஜெபிப்பாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. உமது பிள்ளையை கொண்டு நீர் எங்களோட கூட பேசுனதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். 20 வருஷம் கண்ட இந்த சபையை ஆண்டவரே மகிமையாய் நீ நடத்தி வருவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா நிந்தையும் நீ மாற்றி போட்டு ஆண்டவரே இந்த சபையில் ஆண்டவரே தாயாரை ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒவ்வொருவரோட இருதயத்தில் நீர் பேசின வார்த்தைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம். அப்பா 7 நிந்தையை நீ மாற்றி போட நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே எதை குறித்தும் நாங்கள் கலங்காதபடி
அப்பா உண்மையே நோக்கி நாங்கள் நிற்கும் பொழுது எல்லாவற்றையும் செய்ய நீர் வல்லவர் ஆண்டவரே. எதை குறித்தும் நாங்கள் கவலை கொள்ளாதபடி அப்பா உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசின வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாக இந்த இடம் நிரம்பி வழியோட்டும் ஆண்டவரே. இந்த இடம் ஆண்டவரை பத்தாதபடிக்கு இன்னும் அதிகமான விரிவாயின் இந்த இடத்தை வடக்கிலையும் தெற்கிலையும் மேற்கிலையும் கிழக்கிலையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா. தாயாரை உமது கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். எல்லா பலவீனங்களையும் மாற்றி உங்க பலத்தால் இடை கட்டிக் கொள்ளுங்க. சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர் ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதுன்னு வசனம் சொல்லுது. இந்த இடத்தில் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை அப்பா அவர்கள் மேல் உங்க ரத்தத்தை பூசுகிறேன் ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள்ள மறைச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. மிகுதியான வேலையில நீங்க பிள்ளைகளோடு கூட இருங்க. எல்லாவற்றையும் உங்க பாதப்படியில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்களோடு கூட வந்து அப்பா சுபாஷ் பாஷுக்காய் ஜெபிக்கிறேன். இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆவியில் ஆண்டவரே அப்பா அவரை அனலாக்குங்கப்பா. இன்னும் அதிகமாக தேசத்தில், பட்டணத்தில் ஆண்டவரே, மாவட்டத்தில், தேசம் உலகம் எங்கும் சென்று உமது வார்த்தையை பிரசாதப்படுத்த உதவி செய்யுங்க. பலன் தாங்கப்பா. அவருடைய எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிங்க. மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சபை ஆசீர்வதிங்க. உமது நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரன் கோடி நன்றி செலுத்துகிறோம். உறுதியான வேலை எங்களோடு கூட இருங்கப்பா. எல்லா நாமமும் உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே. கடந்து வந்து ஆண்டவரே ஜனத்தின் நிமித்தமாய் வருகிற எல்லா நிந்தைகளுக்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்க போகிறீரப்பா. நீங்கள் இனி நிந்தையை சுமப்பது இல்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறீங்கப்பா. இனி நீங்கள் இந்த நிந்தையை சுமப்பது இல்லை. ஜனத்தின் நிமித்தமாய் வருகிற நிந்தையை நீங்கள் சுமப்பதில்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. அந்த வார்த்தை அப்படியே சுதந்திரித்துக் கொள்ள, அதை அப்படியே பழிக்க பண்ணுவீராக. பிள்ளைகள் தலையை உயர்த்துவீராக. எந்த இடத்திலெல்லாம் தலை குனிந்தார்களோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் தலையை உயர்த்த போகிறீரப்பா. எந்த இடத்துல அவமானப்பட்டார்களோ அந்த இடத்துல தேவன் தலையை நிமிர பண்ண போகிறீர் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறீர். கண்ணீரை துடைக்க போகிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்னும் அநேக ஆயிரங்கள் இந்த இடத்தில் ஓடி வரட்டும் ஐயா. இன்னும் கொள்ளை பொருளாய் ஜனங்கள் இந்த இடத்துல கடந்து வருவார்களாக. அதற்கு கருவிகளாய் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்துவீராக. அக்கினி எரியட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை பற்றி பிடிக்கட்டும் ஐயா. வசனம் என்கிற அக்கினி பற்றி பிடிக்கட்டும். ஜனத்தின் மீது ஆண்டவரே உம்முடைய அக்கினியை போடுவீராக, போடுவீராக, போடுவீராக. ஒரு காதுல கேட்டு மறு காதுல விட்டு போய்விடாதபடி என் தேவன் எங்களுக்காய் நீர் அப்பா அவமானப்பட்டீர், நிந்திக்கப்பட்டீர், தலை குனியப்பட்டீர் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில வெற்றி சிறந்து இருக்கிறீர் அப்பா. நாங்களும் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாங்களும் வெற்றி சிறக்க எங்களை கர்த்தர் பண்ணுவார். நாங்களும் அநேகரை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்க தேவன் ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்துவார் என்கிற விசுவாசம் உள்ளவர்கள் திறப்பிலே நிற்கத்தக்க கருவிகளாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவார். உன்னை கூர்மையான எந்திரமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கூர்மையான எந்திரம். தேவன் உன்னை பயன்படுத்துவார். நன்றி அப்பா. நீர் சொன்ன அத்தனை வார்த்தைகளுக்காக நன்றி. விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 பலன் தரட்டும். இதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த 2025ஆம் ஆண்டை முடிக்க போகிற கடைசி மாதங்களுக்குள்ளே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய அக்கினி பற்றி எரிந்து பிள்ளைகள் எரிகிற விளக்காய் மாறுவார்களாக. 26ஆம் ஆண்டு ஆண்டவரே சபையினுடைய இந்த தொடக்க ஆண்டவரே 21ஆம் தொடக்கத்திலே பிள்ளைகள் வந்து இந்த இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகிற இந்த ஆசீர்வாதம் இந்த 21ஆம் வருஷத்திலே சபையில பிள்ளைகளிடத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், உண்டாகட்டும். வாலிபர்கள் மத்தியில ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். முதியோர்கள் மத்தியில ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும்.
சகோதர சகோதரிகள் மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். சிறுவர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். பிள்ளைகள் பாரப்படுவார்களாக, தேவனுடைய ஊழியத்தை செய்ய பாரப்படுவார்களாக. அப்படிப்பட்ட பாரத்தினால் பிள்ளைகளை நிரப்பும்படி